ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் விஜய் காவேரி பேக்கோட தான் அங்கே போயிருந்தாங்க. பட் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா பேக் இல்லாமல் போகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. திருப்பி வந்து எடுத்துகிட்டு போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பிகாஸ் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்க மாதிரி தான் இருக்குது பாட்டியை பார்க்கும்போது. ஸோ ஃபஸ்ட்டு விஜய் யாருன்னு கேட்கும்போது என்னடா திருப்பி முதல்ல இந்த வெனிலாக்கு மெமரிலா சொன்ன மாதிரி பாட்டிக்கும் மெமரிலாஸ் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் விஜய்னு சொல்லும்போது நார்மலாக பேசுகிறாங்க. காவேரி நீ யார்? அப்போ காவேரி மேரேஜ் ஆனதுலாம் தெரில போல். ஸோ மேரேஜ் உனக்கு எப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு நான் நினச்சேன். அதுவும் மெமரி லாஸ் ஆன மாதிரி தான் அவங்க கேட்ட கேள்விகளாக எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேரனை நீ தான் பிரித்து கூட்டு போயிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. ஒரு மாதிரி டெப்ரெஷன், அதாவது கண்ணு முன்னாடி எதோ தெரியுது. வயசானவங்களாம் ஒரு சில பேர் இந்த மாதிரி பேசுவாங்க. பட் அது வந்து இங்கே பிரதிபலிச்சிருக்காங்க. அது மாதிரி காமிக்கிறாங்க. மேபி இதுக்கப்புறம் 2 பேரும் வந்து சரி நம்ம இங்கேயே தங்கலாம் கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி ரிட்டன் வருவாங்கன்னு நினைக்கிறேன் விஜயும் கவிதை. அதனால் அந்த பேக் சீன் மேபி அது வந்து ப்ரொமோவில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சண்டே ப்ரொமோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்க்க போகிறாரு இல்லையா. ஸோ காவேரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட்டில் தான் வராரு. பட் பார்க்க போன சீன் எதுவுமே காமிக்கல. திருப்பி பிபி ரைஸ் ஆகுது, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து விஜய் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப எமோஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட போது நம்ம கூட தான் எப்பயுமே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து விஜய் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து அவங்க உடம்பு சரியாக பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னோட குழந்தைய வந்து பாட்டி தாத்தா தூங்கணும், அவங்க வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருமே வந்து ஒரு மாதிரி எமோஷ்னல் சீனாக தான் இன்றைக்கி எபிசோட் இருந்துச்சு. 2 பேருமே அழுவாங்க. பட் விஜய் அந்த ஆக்டிங் வைஸ் விஜயும் சரி காவேரியும் சரி ரொம்பவே பின்னிட்டாங்க. சொல்ல வார்த்தையில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு. அந்த வீக்காக பேசினது, அதுக்கப்புறம் பாப்பா கிட்டே பேசினது, இது எல்லாமே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. கண்டிப்பாக சீக்கிரம் வெளில வாடா, சீக்கிரம் கிடையாது, நீ வெளில வரணும், இங்கே நல்லா தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க, அவங்க வந்து நல்லா வளர்ப்பாங்க அன்பா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் காவேரி தூங்க வச்சது அந்த லாஸ்ட்டு தட் ஒன் ஃப்ரேம், அதாவது பாப்பா காவேரியும் சேர்த்து தூங்க வைப்பார்ல, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த நாள் காலைல விஜய் மட்டும் ரெடியாக இருக்கார். காவேரி வர வேணான்னு தான் சொல்கிறேன், நீ ஹர்ட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காவேரி பேசின ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம நெத்தியில் அடித்த மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம மனசில் இருந்தது தான். பிகாஸ் அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலாக போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோட டைலாக் மூலிமா ரொம்ப அழகாக வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும், நியாயம் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாக பார்த்தீங்களா எப்படி சொல்லி இருக்கிறதுக்குலாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.